கொக்கரக்கோ கொக்கரக்கோ. ஐயோ விடிஞ்சிருச்சா? பா இப்பதான் தூங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள விடிஞ்சிருச்சு. நம்ம வெளியில போயிட்டு கோலம் போட்டுட்டு வருவோம். ஷப்பா ஷப்பா ஷப்பா, இன்னைக்கு எப்படி குளிருது. நம்ம ஒன்றும் இன்னைக்கு கோலம்லாம் போட வேணாம், எனக்கெலாம் வந்து ஜுரமே வந்துடும் இருக்கு. சரி தண்ணி அடித்து உள்ளே எடுத்துகிட்டு போவோம். இன்றைக்கி வேறு தோசை மாவு சூப்பராக அரைச்சி வச்சோம், அதை வந்து இது பண்ணுவோம். பா இப்போ அடிப்போம். இன்னும் தண்ணியே வர மாட்டேங்குது. பைப் ஆன் பண்ணிட்டு தானே தண்ணி ஆன் பண்ணோம். சரி வரட்டும். தண்ணியே வர மாட்டேங்குது. படா அடிச்சாச்சு. இப்போ ஓரமாக எடுத்து வைப்போம். இன்னொரு வாளி எடுத்து வைப்போம். எடுத்தாச்சு. குத்துவோம். ஃபுல்லாக நினைச்சாச்சு. ஓகே இப்போ வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் ரெண்டுத்தையும். இப்போ போவோம். உள்ளே எடுத்துகிட்டு போயாச்சு. இன்னொரு வாலியும் எடுத்து போடுவோம் வந்துட்டு. அப்பாடா மறுபடியும் வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ மறுபடியும் இதையும் தூக்குவோம். எடுத்துகிட்டு போவோம். அப்பாடா வந்தாச்சு வீட்டுள்ள. இது ஓரமாக வைப்போம். இந்த கிச்சனெல்லாம் மாற்றணும். உங்கள் அப்பா வந்துட்ட பேர் மாற்றணும் எல்லாத்தையும். சரி ஃபஸ்ட்டு இவ்வளோ போயிட்டு எழுப்புவோம். பிரியா 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 எந்திரிம்மா. போகிறவெல்லாம் எடுத்துட்டேன் பாரு, எந்திரி. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? எந்திரி. என்னடி கீழே வந்து விழுந்துட்ட? நீங்கள் தள்ளதை பொறுத்து தான். சரி உட்காரு. நான் ஒழுங்காக போரையை போடுறேன். போயிட்டு நீ பல் விளக்கிட்டு வா. தண்ணிலாம் எடுக்க வேண்டாம் நீனு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி நான் ஒழுங்காக போட்டு வைக்கிறேன் என்ன, நீ போ. சரிம்மா பா. டீ போட்டு குடிச்சிட்டு உட்காரலான்னு நினச்சேன். டீக்கு பால் இப்போ இன்னும் காசில். இப்போ தான் டிவி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அந்த அக்கா வேற அம்மா இன்றைக்கி என்னம்மா டின்னரு? அதுவாடி நேற்று மாவு அரைச்சி வச்சுருந்தேன், அதுதான் வந்து புதினா சட்னி அரைக்கலாமான்னு பார்த்துட்ருக்கேன்டி. புதினா சட்னியா? சூப்பர்மா. சரி ஓகே. சரிடி நான் போயிட்டு ஏதாச்சும் பண்ண பார்க்குறேன், நீ வா. பாடா மாவு நல்லா தான் இருக்குது. இப்போ ஸ்பூன் எடுத்து கலக்கி விடுவோம். போய்ட்டு தண்ணி எடுத்துப்போம். ஊற்றியாச்சு. நல்லா கலரி விடுவோம். கலரியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தேங்காவை போய் உடச்சிட்டு வருவோம். இல்லை ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றிடுவோம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு உட்காருவோம். இப்போ நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை எடுப்போம். வைப்போம். ஒரு 4 தோசை ஊற்றினா போதும். எனக்கு ஒரு 2 தோசை, அவளுக்கு ஒரு 2 தோசை. நல்லா கல் காஞ்சிருச்சு. ஊற்றுவோம். அதுக்குள்ளே போயிட்டு பிளேட்டில் எல்லாத்தையும் ஒரு இலையில எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். இலையில எனக்கு நிறையா துணி துவைக்கிற வேலைலாம் இருக்குது. என்ன பண்ண போகிறோமோ தெரியலையே. ஓகே இந்த தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம்
ஃபஸ்ட்டு தேங்காவை கொண்டு போய் நான் உடச்சி கொண்டு வர சொல்கிறேன். பிரியா பிரியா இங்கே வாம்மா. அம்மடி இதோ வரேம்மா. என்னம்மா? அதுவாமடி, அந்த தேங்காவை தரேன், போய் உடச்சி கொண்டு வரியா? சரிங்கம்மா, நான் உடச்சி கொண்டு வரேன். அவள் தேங்காய் கொண்டு வரத்துக்குள்ளே நேற்று நம்ம வந்து புதினா சட்னிக்கு புதினாலாம் வாங்கிட்டு வந்தோம்ல, அதை எடுத்து வைப்போம். உங்களுக்கு புதினா சட்னியோட அந்த இது வேணும்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை எங்கே வச்சேன்? இங்கே இருக்குது. நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக இதில் வந்து ஓரமாக எடுத்து வைப்போம். அதுக்கப்புறமேட்டு நம்மளோட அந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அது கொட்டலாம். பொட்டுக்கடலையோட அந்த சட்னியோடைய லிங்க் வேணும்னா போயிட்டு தீப்தி கேலரி 2016 சேனலில் போய் பார்த்துட்டு வாங்க. இது கொஞ்சம் நிறையாவே பொட்டுக்கடலை போட்டுக்கலாம், ஏன்னா பொட்டுக்கடலை போட்டால் தான் நல்லாயிருக்கும். நம்ம காஞ்ச மிளகா ஒன்று எடுத்துக்கலாம், உங்கள்கிட்ட பச்சை மிளகா வேணால் போட்டுக்கோங்க. இப்போ உடச்சிட்டு வந்த தேங்காவையும் போடலாம். இது அரைப்போ அரைச்சாச்சு சட்னியை. அப்பாடா, இப்போ இதாகிடுச்சு. இப்போ பிளேட்டில் போடுவோம். பிளேட்டில் போட்டாச்சு, இங்கே உரமாக வைப்போம். இப்போ வந்து இன்னொரு மாவு ஊற்றுவோம். எனக்கு ஒரு 2 தோசை, பிரியாவுக்கு ஒரு 2 தோசை போகணும். அப்போது என் தங்கச்சி வரேன்னு சொன்னால் இன்னுமே வரலையே. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ திருப்பி போடுவோம். நல்லா தான் வந்திருக்கு. சரி, இப்போ திருப்பி போடாச்சு. இப்போ எடுத்து போடுவோம். இன்னொரு தோசை ஊற்றுவோம். இது கொஞ்சம் பெருசாகவே ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. இப்போ லைட்டாக திருப்பி போடுவோம். ஐயோ, இது வேறு வரவே மாட்டேங்குதே. கருகிருச்சு வேறு லைட்டாக. இவ்வளோ தோசை சுட்டுருக்கும், ஒரு 2 தோசை தான். இன்னும் ஒரே ஒரு தோசை சுட்ட முடிஞ்சு போச்சு. மாவு அரைச்சி வச்ச மாவு காலி, அவ்வளோதான். இனிமேல் நம்ம ரேஷன் கடைக்கு போய்ட்டு அரிசி வாங்கிட்டு வந்து தான் இனிமேல் பண்ணணும். ரேஷன் கடை எப்போ திறக்க போதோ தெரிலையே. இந்த மாதம் வேறு போகல, இன்றைக்கி வேறு போகணும். இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது. துணி துவைக்கணும், மாவு அரைக்கணும், ரேஷன் கடை போகணும், எல்லா வேலையும் இருக்குது. இது தான் லாஸ்ட்டு. ஊற்றியாச்சு, அவ்வளோதான். கொஞ்ச நாள் இதாகட்டும். இதை கொண்டு போய்ட்டு வெளியில் போட்டு வருவோம். அவ்வளோதான், இது பண்ணியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போவோம். சட்னி வேறு எப்படி இருக்குன்னு தெரிலையே. வந்தாச்சு. அது வேக்காடாக இருக்குது. வேர்க்குது. வாழை இலையிலே தின்னுவோம் இன்றைக்கி மட்டும். இன்றைக்கி பிளேட் எல்லாத்தையும் அங்கே கிணத்துக்கிட்டேயே நான் போட்டுட்டேன். இப்போ போய் பிரியா வாடி உட்காரு ஃபஸ்ட்டு. உட்காந்துட்டியா? ஓகே, நான் வைக்கிறேன். அம்மாவுக்கு ஒரு தோசை. ஓகேயா? உனக்கு நீ சாப்பிடு. அப்புறமேட்டு ரேஷன் கடை போகணுண்டி இன்றைக்கி, தெரியும்ல? ஓகேம்மா, இன்றைக்கி போவோம். எனக்கு என்ன சட்னி இன்றைக்கி வச்சுருக்கீங்க? அதான் நான் சொன்னேனேடி, இந்த புளி சட்னின்னு வச்சுருக்கேன். சாப்பிடு, நல்லா தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேம்மா, இருங்க. நல்லதாம்மா இருக்குது. நல்லா இருக்கா? சரி சரிடி. சூப்பராக தாண்டி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிம்மா, நான் சாப்பிட்றேன்.
சாப்பிட்டீங்களாடி? சாப்பிட்டேம்மா. இருக்குங்கம்மா, நான் கேட்குறேன். நான் சாப்பிட்டேம்மா. நான் உங்கள் இலையே எடுத்துகிட்டு போகிறேன், இருங்க. சரிடி, எடுத்துகிட்டு போ. பிரியா, பார்த்துப்போ, கிணத்துலலாம் எட்டி பார்க்காத, ஓகேயா? சரிம்மா. சரி, இதெல்லாம் உட்காருவோம் ஃபஸ்ட்டு, கூட்டுவோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்த. அம்மா அம்மா அம்மா, என்னடி ஆச்சு? அதுவாம்மா, அந்த டின்ட்டு அக்கா வந்தாங்கல்ல, எல்லாருக்குமே வந்து இந்த லவ் யுவர் போன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேண்டி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு தான் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்களாம். நாளைக்கு நம்மளோட பங்கு கொடுத்துருவாங்க. இது எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்தாங்களா, அதனால் நம்மளுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தான் நிறையா வந்திருக்கு, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாங்க. என்னடி இவ்வளோ சொல்கிற? என்னடி இவ்வளோ கொட்டிகிட்டே இருக்க? ஆமாம், அது வேறு, நீங்கள் வேறு. அந்த அக்கா ஒரு பேக்கெட்டே கொடுத்தாங்க. நான் தான் வந்து இந்த மாதிரி பவுலில் வாங்கிட்டு வந்தேன். அக்கா இன்னொரு பேக்கெட்டும் கொடுத்துட்டாங்க எனக்கு. என்னடி சொல்கிற? ஆமாம்மா. என்னடி கொட்டிக்கிட்டே இருக்கு அந்த பவுலில் இருந்து? ஆமாம்மா, கொட்டிக்கிட்டே தான் இருக்குது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்தாங்க, இது ஃபுல்லாக இருந்துச்சு. என்னடி இவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆமாம்மா, இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ண முடியும்? இரு, நான் உட்காரு இந்த சேரில், நீனும் வந்து உட்காரு இந்த சைடு. கவுண்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு. அதெல்லாம் டெய்லி ஒன்று ஒன்று தான் சாப்பிடணும்னு அந்த அக்கா சொன்னாங்கல்ல. ஆமாம்மா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20 20 21 22 23 24 25 26 27 28 29 30 சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்கடி. 31 சாக்லேட்ஸ் கொடுத்துருக்காங்கடி. சரிம்மா, நான் இதெல்லாம் எடுத்து நம்ம பீரோவில் வைக்கிறேன், ஓகேயா? நான் எனக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அம்மா, நம்ம தூக்கி நான் வந்து கபோர்டு வேலை வச்சிட்டேம்மா. அப்படியாடி? சரி சரி சரி, வாடி நம்ம ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். இதோ வரேம்மா. கத்திரிக்கோல் எடு. சரிம்மா. அம்மா, சூப்பராக இருக்குமா, சூப்பராக இருக்குடி. ஆமாம், நீனும் சாப்பிட்டு பாருங்களேன். இதோ சாப்பிட்டு பார்க்குறேம்மா, இருங்க. சூப்பராக தாண்டி இருக்குது. ஆமாம், இருங்கம்மா. சூப்பராக தாண்டி இருக்குது. அவ்வளோதாண்டி, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சூப்பர்மா. சரி, ஓகே, நான் இந்த கவரை கொடுங்க, நான் இப்போ ஓப்பன் பண்ணி சாப்பிட்றேம்மா. இருங்க. நீ சாப்பிட்றியா? சரி சரி, சாப்பிடு. நான் வந்து சூப்பராக தாண்டி இந்த சாக்லேட் இருக்குது. இதோ விட்டமின் சி டேப்லெட் சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், நீங்களும் இது வாங்கணுன்னா ஆம்பேலேருந்து லவ் யுவர் போன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டு. இதில் வந்து கால்சியம், விட்டமின் டி, விட்டமின் K2 கம்மி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் இது. நீங்கள் நிறைய ஃப்ளேவரில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் இதை பிரித்து சாப்பிட போகிறேன். உங்களுக்கு ஃபுல் இது வேணும்னா நீங்கள் தீப்தி கேலரி ஷார்ட்ஸாக வீடியோ போட்டிருக்கோம், போய்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக தான் இருக்கும். ஆம்பேலேருந்து சூப்பராக இருக்குமா, சூப்பராக இருக்குது. சரி, கவர்லாம் கொண்டு போய் போட்டுட்டு வா, நம்ம ரேஷன் கடைக்கு போகலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரடக்ஷன் இப்போ சொல்ல போகிறோம். என்னதுன்னா, நம்ம சேனலில் வந்து இந்த முள்ளும் மலரும்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் இப்போ ஓடிட்டுருக்கு. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி டாலை வச்சு தான் நம்ம இப்போ எடுப்போம். நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டால்ஸ் மாதிரி வச்சு எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் May 20 நம்ம அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் 1 month நம்மளுக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. நான் இன்னும் வந்து 30 வீடியோஸ் போடல. ஸோ இது முடித்தோடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நம்மளுக்கு நிறைய வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இதுதான் நம்ம
பிரியாவோட கிச்சன், சரோஜாவோட கிச்சனு, ஹால், பெட்ரூம். இதுதான் பெட்ரூம். இங்கே வந்து டிவி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நானும் இது ரெடி பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரேஷன் கடை வீடியோ போடுறத பார்ப்போம். வாங்க.